ஸோ வெல்கம் பேக் டு சாவகோனா. மைசா ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் தான் பார்க்க போறோம். ரஷ்மிகா நடிச்சு வர, அவங்க லீடா நடிச்சு வர அடுத்த படம். நான் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபுல்லா பார்த்து முடிக்கலங்க. நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணேன். பட் அப்புறம் வேலை வந்து சொல்லிட்டு நான் ஒரு 45 மினிட்ஸ் சம்திங்ல நிப்பாட்டேன். பட் இட் வாஸ் கோயிங் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி. நல்ல ஒரு பில்ட் அந்த கதைக்கு இருந்துச்சு. ஸோ எங்கே போகுதுன்றது எனக்கு லைட்டாக தெரியுது. பட் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். ரஷ்மிகா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப செம்ம இன்னசென்ட்டாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க நான் பார்த்த வரைக்கும். ஸோ அதுக்கப்புறமும் பயங்கரமாக இருந்துச்சு. மாமா பார்த்துட்டு சொன்னார். நான் ஒன்றும் படம் பார்க்கல. பட் வாங்க இது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 3, 2, 1 லெட்ஸ் கோ. கொஞ்சம் வைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு தமிழ் பார்க்கும்போது. என் மக உசுறு போயிருச்சுன்னு சொன்னாங்க. தமிழில் ஸ்ரேயஸ் கிருஷ்ணாடு மண்ணே கரைஞ்சி போச்சு. என் மக ரத்தத்தை மறைக்க முடியாம விஜய் காத்தி நின்னு போச்சு. என் மக மூச்சு சுமக்க முடியாம நெருப்பே சாம்பல் ஆயிடுச்சு. எரிகிற என் மகளை பார்க்க முடியாம கடைசியா சாவே சத்து போச்சு. என் மகளை கொல்ல முடியாம என் மக யாருன்னு தெரியுதா? மேக்கப் பயங்கரமாக இருக்குது. ரத்த மேக்கப் செம்மையாக இருக்குது. ரிமெம்பர் த நேம் மைசா. ஓகே. ஆக்ஷன் பேக்ட் படம், வைலண்ட் ஃபிலிம் ஆல்சோ அப்படின்றத டிஸ்டர்ப் பண்ணுது. நான் ரத்தம் இதில் பார்த்தா வைலண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி அவங்க ரொம்ப வைலண்ட்டாக அப்படி எதுவும் காமிக்கல. ஜஸ்ட் த பிளட் சீம்ஸ் இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் அ வைலண்ட் ஃபிலிம் அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஸோ ஒரு ஆக்ஷன் பேக்ட் ஃபிலிம் ஃப்ரம் ரஷ்மிகா. ஸோ என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா தான் தெரியும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஜேக்ஸ் விஜய் மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. ஸ்ரேயஸ் கிருஷ்ணா விஷுவல் சூப்பராக இருந்துச்சு. ஐ எம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஸ்ரேயஸ் கிருஷ்ணா. நிறைய இதில் நான் சொல்லிட்டேன். பட் திருப்பி சொல்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப பிடிக்கும் ஸ்ரேயஸ் கிருஷ்ணா ஒர்க்கு. ஸோ நான் தனியாக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அதுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். நன்றி.